Hello viewers and hello students, welcome to eCareer Plus YouTube channel. So இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது போர்டில் இருக்க ரெசிஸ்டர்ஸ் என்னென்ன வேலைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டில் ரெசிஸ்டர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கலைன்னா மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனல் அதை இங்கே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ரெசிஸ்டரோட யூசேஜ் அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ரெசிஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டை ட்ரா பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜும் என்ன ஆகும் அப்படின்னா ட்ராப் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் லேப்டாப் போர்ட்ஸ், அதாவது இப்போ நான் வச்சுருக்க இந்த போர்டு மட்டும் இல்லை, பொதுவாக லேப்டாப் மதர் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த கரண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வேறு சில நிறைய பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் இந்த ஏரியாவில் இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறதுல ஸோ இங்கே இந்த பெரிய கெப்பாசிட்டருக்கு கீழே 2 ரெசிஸ்டர் இருக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மல் ரெசிஸ்டர்ஸ். இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன்லாம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில சர்க்யூட்ஸில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர்ஸோடைய யூசேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டரோடைய யூசேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ரெசிஸ்டர்ஸ் போர்டில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா காட்டுறேன். ஸோ இப்போது நான் எடுத்து வச்சிருக்க இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு லெனோவோ E4325 அப்படின்ற லேப்டாப் மதர் போர்டு. ஆக்சுவலாக இந்த மதர் போர்டுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்கிமேட்டிக் கிடையாது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெனோவோ B490 போர்டோடைய ஒரு ரெஃபரன்ஸ் மாடல் தான் என்ன அப்படின்னா இந்த லெனோவோ E4325 மாடல். ஸோ இப்போ இதோட ஸ்கிமேட்டிக்கை வச்சு தான் நான் இதில் இது பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ பொதுவாக ரெசிஸ்டர்ஸ் அப்படின்றது கரண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி இப்போ நிறைய டைம் சொல்லிட்டேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அடாப்டர் சர்க்யூட். ஸோ சார்ஜர் சர்க்யூட்டில் அடாப்டர் சர்க்யூட். அந்த அடாப்டர் சர்க்யூட்டில் இந்த இடத்துல எனக்கு அடாப்டர் மாஸ்ஃபெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பொதுவாக இது இந்த போர்டுக்கு மட்டும் நான் சொல்ல வரல, இது எல்லா லேப்டாப் போர்ட்லையும் இருக்கக்கூடியது தான். அதில் பெரும்பாலான அடாப்டர் மாஸ்ஃபெட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் மாஸ்ஃபெட்டோடைய கேட்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே PR3801 அப்படின்ற ரெசிஸ்டர், PR3802 அப்படின்ற ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த PR3801ன்ற ரெசிஸ்டர் என்னோட மாஸ்ஃபெட்டோடைய சோர்ஸ். இன்னும் சொல்லணும்னா அடாப்டர் லைனுடைய பாசிட்டிவ் வோல்டேஜ் லைனில் என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் அதே இதோடைய கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிங்க் கலர் டாட்ஸில் இருக்குது அதோட கண்டினியூ. ஸோ அந்த கண்டினியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸாக இந்த PR3802 அப்படின்ற ரெசிஸ்டரில் என்ன இருக்கும்னா கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த PR3802ன்ற ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ரெசிஸ்டரும் ஒன்றா கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து தான் என்ன இருக்கும் அப்படின்னா என்னுடைய அடாப்டர் மாஸ்ஃபெட் PU3801ன்ற மாஸ்ஃபெட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 2 ரெசிஸ்டர்ஸை ஒரு ரெசிஸ்டர்ஸ் சோர்ஸ் வோல்டேஜ் லைன்லையும் இன்னொரு ரெசிஸ்டரோட ஒரு பின் கிரவுண்ட்லையும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த 2 ரெசிஸ்டரையும் ஒன்னா ஜாயின் பண்ணி அதுல இருந்து வோல்டேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய
இன்புட் வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைட் ஆகி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெசிஸ்டரோடைய கனெக்ஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். ஸோ அந்த வோல்டேஜை டிவைட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ போர்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ இந்த போர்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க இருக்குது இதுதான் PU3801ன்ற மாஸ்ஃபெட். அண்ட் இந்த மாஸ்ஃபெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பின், ஸோ சோர்ஸ் பின்ஸு. ஸோ இதுதான் என்னுடைய கேட் பின். ஸோ இந்த கேட் பின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டர் தான் இப்போ நம்ம சர்க்கியூட்ல பார்த்தா அந்த ரெசிஸ்டர்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு நார்மல் ரெசிஸ்டராக தான் இருக்கும், ஆனால் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை ஒரு வோல்டேஜ் டிவைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, அடுத்தது நம்ம பார்க்குறது. ஸோ கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் ஐசி அடாப்டர் லைன்ல இருக்கக்கூடிய கரண்ட் லெவலை வந்து என்ன பண்றதுக்காக ஸோ சென்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜர் சர்க்கியூட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ சர்க்கியூட் எடுக்கிறேன். ஸோ சர்க்கியூட்ல அந்த சார்ஜர் சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ இது என்னுடைய சேஃப்டி மாஸ்ஃபெட் PU4001 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சேஃப்டி மாஸ்ஃபெட்டுடைய அவுட்புட் இருக்கக்கூடிய இந்த PR4004 அப்படின்ற இந்த ரெசிஸ்டர் தான் அந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் நாம இதுக்கு முன்னாடி போர்டில் பார்த்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சார்ஜர் காயில், அதாவது சார்ஜர் அவுட்புட் உடைய காயில் கிட்டக்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இன்னொன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் எல்லா லேப்டாப் போர்ட்லையும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த PR4017 அப்படின்ற இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் தான் அந்த இன்னொரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர். ஸோ இதே மாதிரி இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இந்த PL4001 அப்படின்ற இண்டக்டர் காயில் இண்டக்டருக்கு அடுத்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் காட்டியிருந்தேன் போர்டில். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதே மாதிரி ஸோ இன்னொரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் ஸோ அந்த காயில் இண்டக்டருக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சார்ஜிங் செக்ஷனில் தான் மெயினாக இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெட்வொர்க் ரெசிஸ்டர் அப்புறம் ஜீரோ வேல்யூ ரெசிஸ்டர். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூசேஜ் அவ்வளோதான் ஜென்ரலாக. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது சர்க்கியூட்ஸில் இங்கே இருக்க இந்த ஜீரோ வேல்யூ ரெசிஸ்டர் ஸோ அதில் ஜீரோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டர். அண்ட் இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெட்வொர்க் ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு டபுள் ரெசிஸ்டர்ஸ் சேர்ந்து எனக்கு சிங்கிள் ரெசிஸ்டர்ஸ் இதோட லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ தனித்தனி லைன்ஸாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜீரோ வேல்யூ ரெசிஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இந்த மாதிரி இருக்கும். சர்க்கியூட்ஸில் ஒன்றும் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. சிம்பிளாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நார்மல் ரெசிஸ்டர் சிம்பிள் போட்டுட்டு அந்த ரெசிஸ்டர் சிம்பிளில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜீரோ வேல்யூவை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் ரெசிஸ்டர்ஸ்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குது. ஸோ RN6904 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்டில் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டரை கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேயே நிறைய என்ன இருக்கு அப்படின்னா நெட்வொர்க் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட்ல இந்த ரெசிஸ்டர்ஸ் RN6903, RN6904, கீழே RN6905 இப்படி எல்லாமே என்ன இருக்குன்னா நெட்வொர்க் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. பட் இம்பில்டா பாத்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் தனித்தனியா தான் இருக்கும். இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வேற வேற லைன்ஸா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து டச் பேடோடைய கனெக்ஷன்ஸ். ஸோ டச் பேட் சுவிட்ச் ரைட்டு, டச் பேட் சுவிட்ச் லெஃப்ட், அதுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா SIO-ஓட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ SIO-ல TP_pin5, TP_pin4 அப்படின்ற நேம்ல என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ இதுவும் டச் பேடோடைய டேட்டா தான். ஒரு பின் கிரவுண்ட். ஸோ எனக்கு வேற வேற பின்ஸ் தான் சொன்னேன். அது வந்து இதர் எனக்கு கிரவுண்டாகவும் இருக்கலாம், வோல்டேஜ் லைனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ மல்டிபிள் ரெசிஸ்டர்ஸ் சிங்கிள் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ புல் அப் ரெசிஸ்டர் அண்ட் புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவா இந்த புல் அப் ரெசிஸ்டர் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே நார்மல் ரெசிஸ்டர் தான். இந்த புல் அப் ரெசிஸ்டர்னு இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே நார்மல் ஏதோ ஒரு வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் தான். பட் இந்த ரெசிஸ்டரை பர்டிகுலரா ஏன் புல் அப் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்றோம்னா அதோடைய கனெக்ஷன் அண்ட் ரொம்ப முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி தான் அதை புல் அப் ரெசிஸ்டர்னு சொல்றோம். ஸோ புல் அப் ரெசிஸ்டர் அப்படின்றதோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி ஆர் ஒரு லைன் ஒரு ட்ராக்குக்கு வோல்டேஜ் கண்டினியூவஸா என்ன ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எந்த ஒரு ஃபிளக்சுவேஷனும் இல்லாம எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கண்டினியூவஸா கிடைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவர் சப்ளை லைன்ஸ்ல இந்த சிங்கிள் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல ஈவன் இப்போ லேப்டாப் மதர் போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிசி டு டிசி ஐசிஸ் இருக்கும். அந்த டிசி டு டிசி ஐசியோட பவர் குட் லைன்ல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 3.3 வோல்டேஜ் கொடுத்து ஒரு புல் அப் ரெசிஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இப்போ நம்ம பார்க்குற இந்த பர்டிகுலர் போர்டுல உங்களுக்கு PR4604 அப்படின்னு இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ PR4604 ஆக்சுவலா இந்த ரெசிஸ்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர். ஸோ இது எல்லாமே நார்மல் ரெசிஸ்டர் தான். இது இந்த பர்டிகுலர் ஐசில இருந்து வர பவர் குட் லைன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய புல் அப் ரெசிஸ்டர். சரிங்களா? ஸோ இப்போ நான் சர்க்கியூட்ல எடுத்து காட்டுறேன். ஸோ சர்க்கியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். பிளஸ் எந்த மாதிரி கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை புல் அப் ரெசிஸ்டர்னு சொல்றோம்ன்றதையும் நாம என்ன பண்ணிக்கலாம் ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இந்த PU4601 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசி டு டிசி ஐசி. ஸோ இந்த டிசி டு டிசி ஐசியோடைய பவர் குட் ஸோ பி குட்னு போட்டிருக்கக்கூடிய பின்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் சிக்னல் ஆக்சுவலா ரன் பிடபிள்யூஆர் ஓகே ரன் பவர் ஓகே அப்படின்ற ஒரு பவர் குட் சிக்னல். அந்த சிக்னலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 3.3 வோல்டேஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த வோல்டேஜ் கண்டினியூஸா இந்த பவர் குட் லைன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த PR4604 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ பேரலா யூஸ் பண்றாங்க. பவர் சப்ளை லைன்ல பேரலா யூஸ் பண்ணி ஒரு லைன் ஆர் ஒரு ஐசில கனெக்ட் பண்ணா அப்படின்னா அதை புல் அப் ரெசிஸ்டர்னு சொல்றோம். ஸோ நீங்க இப்போ சர்க்கியூட்ஸ் பாக்குறீங்க ஆல்ரெடி நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த DY அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா நோ கனெக்ஷன்.
ஸோ டூ நாட் இன்ஸ்டால், அதாவது போர்டில் இந்த ரெசிஸ்டர் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்த போர்டில் இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது லெனோவோ V490 உடைய சர்க்கியூட், பட் நான் வச்சிருக்க போர்டு லெனோவோ E4325. ஸோ அந்த டிஃபரன்ஸ்னால தான் இந்த சர்க்கியூட்ல இல்லைன்னு சொன்ன ஒரு காம்போனன்ட் இப்போ போர்டில் இருக்கு. ஸோ இது புல் அப் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரியே புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த புல் டவுன் ரெசிஸ்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி புல் அப் ரெசிஸ்டர் பவர் சப்ளை லைன்ல கனெக்ட் ஆயிருந்துச்சோ அதே மாதிரி கிரவுண்டோட என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேரலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்றது. இந்த புல் டவுன் ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஒரு சர்க்கியூட்ல ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி மாஸ்பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு புல் டவுன் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சர்க்கியூட்டை தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த இடம், ஸோ இதுதான் என்னுடைய பேட்டரி மாஸ்பெட். ஸோ அந்த பேட்டரி ஐசோலேஷன் மாஸ்பெட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டரி மாஸ்பெட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரெசிஸ்டர், கேட் பின்ல ஒரு ரெசிஸ்டர், இப்போ PR4005 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா AD பிளஸ் அப்படின்றது அடாப்டர் பிளஸ், அதாவது அடாப்டருடைய பிளஸ் பின் வோல்டேஜ், ஒரு ரெசிஸ்டர், கிரவுண்ட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது எப்போ அடாப்டர் லைன்ல வர்ற வோல்டேஜ் ஸ்டாப் ஆகுதோ, அதாவது அடாப்டரை நான் எப்போ ரிமூவ் பண்றேனோ அப்போ அந்த அடாப்டர் லைன்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூ சடனா என்ன ஆகணும் அப்படின்னா 0 ஆகணும். ஸோ சடனா அந்த வோல்டேஜ் லெவல் டவுன் ஆகணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ற ரெசிஸ்டர் தான் புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த PR4005 அப்படின்ற ரெசிஸ்டர் பேட்டரி மாஸ்பெட்டுக்கு பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா மேக்சிமம் நம்பர் ஆஃப் போர்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் இப்போ போர்டில் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரை காட்டுறேன். பட் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்க்கியூட்ல PR4005 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்பெட் இங்க இருக்கு. ஸோ PU4002 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இங்க கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புல் டவுன் ரெசிஸ்டர் கேட் பின்ல இருக்குது. இங்க நீங்க பக்கத்துல PLன்னு போட்டிருக்கேன்னு யோசிக்க வேணாம், அது இந்த காயில் இண்டக்டரோடைய நம்பர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு என்ன பண்ணல அப்படின்னா இப்போ இந்த போர்டில் கொடுக்கல அப்படின்னாலும் ஸோ நம்ம சர்க்கியூட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 4வது பின், ஸோ இந்த மாஸ்பெட்டோட 4வது பின் அந்த ட்ராக் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம சொல்ற அந்த புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் ரெசிஸ்டர் மாதிரியே தான் சிம்பிள்ஸும் இருந்துச்சு, ப்ளஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அதோட ஒர்க்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சொல்றோம். இப்போ நான் வேற ஒரு போர்டில் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இன்னொரு பர்டிகுலர் ரெசிஸ்டரை பத்தி நான் சொல்றேன். ஸோ அந்த ரெசிஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டர், தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் ஸ்பெசிஃபிக்கா டிஃபரெண்டாவெல்லாம் இருக்காது, நார்மல் ரெசிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஈவன் இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா ஸோ லேப்டாப் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸரோட கோர் DC to DC ஐசிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை சென்ஸ் பண்றதுக்காக, டெம்பரேச்சர் லெவல் மானிட்டர் பண்றதுக்காக அந்த தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் கிட்டக்க நீங்க பாக்குறீங்க. ஸோ கெப்பாசிட்டர் அண்ட் மாஸ்பெட் கிட்டக்க பாக்குற இந்த ரெசிஸ்டர், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர், ஸோ PH2 அப்படின்னு போட்டிருக்காங்க தெரியுதா? ஸோ இந்த ரெசிஸ்டர், ஸோ இது பார்க்கறதுக்கு நார்மலா பிளாக் கலர்ல ஒரு ரெசிஸ்டர் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து தான் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு தெர்மல் ரெசிஸ்டரா என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. ஸோ நான் இப்போ இந்த போர்டோட சர்க்கியூட்ல நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ DC to DC ஐசியோட பின்ல
பிடிசி ஆர் என்டிசி அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பின் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக எல்லா டிசி டு டிசி ஐசிலையும் சார் அதாவது ப்ராசஸர் கோர் டிசி டு டிசி ஐசியில் என்ன இருக்கும், இந்த பின் இருக்கும். அந்த பின்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சர்க்யூட்டில் பார்க்குற மாதிரி இந்த PH2. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரவுண்டு சிம்பிள் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த என்டிசி, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் பின். ஸோ அந்த பின்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 470 கிலோ ஓம். நீங்கள் ரேண்டமாக செட் பண்ணக்கூடிய எல்லா லேப்டாப் போர்ட்லையும் 470 கிலோ ஓம் ரெசிஸ்டர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த தெர்மல் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு பிஆர் அந்த மாதிரி ஆறுன்னு நம்பர் கொடுக்காம PH2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க போர்டில் அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேப்டாப் மதர் போர்ட்ஸில் ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இது வந்து சஜஷன் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.